உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 இனப்படுகொலை நாள். இந்த இடத்தில்தான் அன்று விழுந்தோம். அதே இடத்தில்தான் பேரெழுச்சியாக நாம் தமிழர் என்ற உணர்வு குவியலில் உறவாக கூடினோம். நாம் விழுந்ததெல்லாம் அழுவதற்கு அல்ல, எழுவதற்கு என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே ஒன்று கூடி எழுந்தோம். நாம் வரலாற்றில் மிகவும் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், பெருமைபட வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். நம்முடைய மொழி நமக்கு மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. நம்முடைய மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ். அந்த தமிழ் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி, ஒரு பேச்சு மொழி. தமிழர்கள் நமக்கு மொழி, மூச்சு மொழி. அதனால்தான் நம்முடைய புரட்சி பாவலன் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோலங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தண்ணில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார். தமிழ் நமக்கு வெறும் மொழி மட்டுமல்ல, அது உயிர், உணர்வு, முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாம் நமக்கு நம்முடைய மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். அந்த உயிருக்கு நேரான மொழி, உயிரான மொழி சிதைந்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னரும் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, உலக வரலாற்றிலே மொழிக்காக உயிரை விட்டவன் உலகிலேயே தமிழன் மட்டும்தான். அது நம்முடைய பாட்டனார் நடராஜன், அவனை பின்தொடர்ந்து தாளமுத்து. உயிரினை காத்த அந்த மொழி இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது எவ்வளவு பெரிய பெருந்துயரம்.
வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவத மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்தான் நம்முடைய புரட்சி பாவலன். உடனே விழித்தான், அவன் விழித்தான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றார். அப்படி நந்தமிழர் உள்ளத்தில் வெண்தணலாக விரைந்து ஒருவன் வந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டார். நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்புட் பறவையை சிறகை விரி, விழி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான். அவன்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன். உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன். 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன். தேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே எதற்காக போராடினோம்? எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பிச்சு பதவியை கைப்பற்றல. அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவைநெய்ய பாவாணர். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம் வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீடும். இதுதான் வரலாறு எங்கிலும் நிகழ்ந்திருக்கிற உண்மை.